கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள், நீங்கள் அனைவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்ல ஆவலாயிருக்கிறார். அதாவது பாருங்க, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும்னா என்ன? ஒருபோதும், எப்பொழுதுமே ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க வெட்கப்பட்டு தலை குனிந்து போற காரியங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னா அந்த காரியங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. இனி வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஜெயமாக மாறப்போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளை, நீங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இனி நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வேன். தேவன் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன், அவர் மூலமா நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வெற்றியின் பாதையிலே என்னை அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? இதுல பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரைட்டு. ஆனா அதுக்கு முன்னால ஒரு 2 காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றோம்னா இப்ப நம்ம என்ன இஸ்ரேல் நாட்டிலேயே இருக்கோம்? கிடையாது. ஆனாலும் தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் தான். புறஜாதி மக்கள் எல்லாமே இஸ்ரவேலர் தான். அவர் கிடைத்த அவர்கள் வேண்டாம் என்று தள்ளிவிட்ட ஆசீர்வாதங்களுக்கு உங்க மேல இருக்கிறது. அப்ப தேவனை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அனைவருமே இஸ்ரேல் மக்கள் தான். அப்ப உங்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார். சகலத்தையும் படைத்த, சகலத்தையும் உண்டாக்கின தேவன் உங்கள் நடுவில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் வரும்? எப்படி உங்களுக்கு தோல்விகள் வரும்? ஒருவேளை உலகத்தின் அதிபதியும் உங்களை கீழே எடுத்து போடுறதுக்காக அநேக காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் நீங்கள் ஏறி மிதித்து நடந்து கொண்டு இருப்பீர்கள். அதன் மேலே ஏறி மிதித்து நீங்கள் ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையில நீங்க பாட்டு உயர 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 போய்கொண்டே இருப்பீர்கள். இப்படி நீங்கள் தேவனாய கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பதை நீங்கள் உணரும் பொழுது, நீங்க தேவன் உங்களுக்குள்ளதான் இருக்காரு, உங்க நடுவில் தான் இருக்காரு, உங்களுடைய வாசம் பண்ணுகிறார். ஆனா அதை நம்ம உணர வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்தில் இருக்கிறது. ஆனால் தான் பாருங்க, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை. அப்ப தேவன் ஒருவர் தான் கர்த்தர், வேறொரு தேவன் இல்லை. என்னுடைய மகிமையை வேறொருக்கும் கொடேன் அப்படின்னு கர்த்தர் அதுல ரொம்ப ரொம்ப ஸ்டபானா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி இவரையும் கூப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில நஷ்டம் தான். அதாவது தேவன் உண்டு பண்ணின நாள், உண்டு பண்ணின நேரம், அது எப்பொழுது நீங்க அதை புரிஞ்சுக்கிறீங்க? அதனால தான் பாருங்க, நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப நீங்க எப்போ அறிந்து கொள்கிறீங்களோ அன்றையில இருந்து உங்களுக்கு ஜெயம் பெறும் வாழ்க்கை தான் வருது. வாழ்க்கை உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பின்னோக்கி போறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் அதுக்கு அதை நீங்கள் உங்களால் அதை உண்மையாக சொல்ல முடியும்? எத்தனை பேர் வீடுகளில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது, ஒரு புதுமணம் ஒரு வீடு கட்டி நீங்கள் உள்ள போய் புது வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணும் போதோ, இல்லை ஒரு திருமண காரியங்கள்லையோ, ஒரு வேறு விதமான நல்ல காரியங்கள்லையோ நாள் நேரம் பார்க்காம எத்தனை பேர் செய்கிறீங்க? அப்போ தேவன் அதை வெறுக்கிற தேவன். அப்போ அந்த மகிமையை நீங்கள் நாளுக்கும் நேரத்துக்கும் அந்த வரவங்களுக்கும் கொடுக்குறீங்க. தேவன் தான் சகலத்துக்கும் உண்டாக்கினவன்ற நிச்சயம் நம்மகிட்ட இருக்கிறதா? அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏன்னா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, நானே உங்கள் தேவனாய கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அப்ப சகலமும் கர்த்தரால் உண்டானது, சகலமும் தேவனால் உண்டானது. அப்ப நம்ம எங்க இருக்கோம்? தேவன் நம்ம நடுவில் இருக்கிறதை நம்ம உணர்ந்தோம்னா உங்க வாழ்க்கையில நீ வெற்றி பாதை தான் தவிர தோல்வி பாதை கிடையாது. ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எவ்வளோ வருஷமா தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேனே, எவ்வளோதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு. ஆனா தேவனுக்கு சித்தமானவைகளை கேட்கிறோமா? தேவனுக்கு சித்தமான காரியங்கள் நம்ம ஈடுபடுறோமா? அதெல்லாம் செய்யாம நம்ம சுய விருப்பத்தின்படி நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில தோல்விகள் தான் கடைசியில் நிற்கும். ஆனால் தான் தேவன் சொல்றாரு, நான் தான் உங்கள் நடுவில் இருக்கிற தேவன், நான் தான் உங்களை நானே தேவன், வேற ஒருவர் கிடையாது அப்படின்றாரு. அப்படி நம்ம உணரும் பொழுது நாங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அதாவது தேவ ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு விஷயம், என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை சொன்ன காரியத்தை நம்ம
பிடித்துக் கொண்டு அதன்படி நடக்க ஆசைப்படுவோம். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தினத்துக்கான நன்றி ஆண்டவரே. உமது ஜனமாகிய நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் அந்த குடும்பத்தின் நடுவிலே இருந்து அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் உணரத்தக்க உணர்வின் ஆவியை தாருமாண்டவரே. உம்மிடத்தில் கேட்டு சகலத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.